ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7338824242. பிரதமர் மோடி பதவி ஏற்றதிலிருந்து வடகிழக்கு மாநிலங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளதாக மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், வடகிழக்கு மாநிலங்கள் நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்டு வந்தன. ஆனால் பிரதமர் மோடி பதவியேற்ற பிறகு கடந்த 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளன. மோடியின் திட்டங்களால் வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவின் வளர்ச்சி ஏஜென்சியாக மாறியுள்ளது என்றும், தாங்கள் இப்போது புறக்கணிக்கப்படுவதில்லை என்பதை மக்கள் உணர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். குறிப்பாக 2014 வடகிழக்கு பகுதிகளுக்கான பட்ஜெட் 300% அதிகரித்துள்ளது. 2014 36,108 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் 2023-24 94,680 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. உட்கட்டமைப்பு வசதிகளை பொறுத்தவரை தேசிய நெடுஞ்சாலைகள் 28% அதிகரித்துள்ளன. 2014 80 தேசிய நெடுஞ்சாலைகள் இருந்த நிலையில் 2023 தேசிய நெடுஞ்சாலைகளின் எண்ணிக்கை 103ஆக உயர்ந்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களுக்கான ரயில்வே பட்ஜெட் 370% அதிகரித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 193 கிலோமீட்டருக்கும் அதிகமான ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ரயில்வே அகலப்பாதைகளில் 100% எலக்ட்ரிபிகேஷன் நடந்துள்ளது. 7000 கிராமங்களுக்கு குழாய் குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார்.